ஹாய் கைஸ், வெல்கம் பேக் மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, அதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் நான் வந்து தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். நிறைய பேர் நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. நிறைய சப்ஸ்கிரைபருக்கு வந்து நம்மளோட வீடியோ பார்க்க பார்க்க நிறைய பேர் நம்மளோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டே வரீங்க. ரொம்பவே எனக்கு ஹாப்பியாக இருக்கா. அது மட்டும் இல்லை, எனக்கு நிறைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து வருது. என்னோட நம்பருக்கு வந்து நிறைய மெசேஜ் வருது. ரொம்பவே வந்து ஹாப்பியாக இருக்குது. எல்லாமே ஒரு பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் தான். 10 பேர் நமக்கு வந்து பிடிக்காதவங்க இருந்தால் 10 பேர் கண்டிப்பாக நமக்கு வந்து பிடிச்சவங்க இருப்பாங்க. பிடிக்காதவங்கள நினச்சி கவலைப்படுறத விட பிடிச்சவங்கள நினச்சி நம்ம சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதான். ஸோ அந்த மாதிரி தான் எனக்கு ஒவ்வொரு கமெண்ட்ஸும் வரையில் ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. நமக்கு கமெண்ட்ஸில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நம்ம ப்ரேஸ்லெட் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் வாங்கணும் சிஸ்டர் அப்படின்னு வந்து நம்மக்கிட்ட ஒரு வீடியோ வந்து போட சொல்லி கேட்டிருந்தாங்க நம்மளோட சப்ஸ்கிரைபர். தனியாகவும் நமக்கு வந்து மெசேஜ் வந்து வந்துச்சு, உங்ககிட்ட இருக்க பீட்ஸு சாம்ஸ்லாம் வந்து காட்டுங்க, எப்படி வந்து ப்ரேஸ்லெட் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் வாங்கணும் அப்படின்னு சொல்லி வீடியோ போடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அது மட்டும் இல்லை, இந்த பிஸ்னஸ் சம்மந்தமாக வந்து ஒரு சில டவுட்ஸ்லாம் வந்து சில பேர் வந்து கேட்டிருக்காங்க. அதில் வந்து முக்கியமான டவுட்ஸ்லாம் எடுத்து எனக்கு தெரிஞ்சதை வந்து நான் வந்து இந்த வீடியோவில் வந்து கிளியர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ வந்து ரெடி பண்ணியிருக்கேன். கொஞ்சம் வீடியோ லென்த்தியாக தான் போகும். கண்டிப்பாக இந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு, புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். என்கிட்ட இருக்க பீட்ஸ்லாம் வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ நான் வந்து போன வீடியோவில் சொன்னேன், இப்போ தான் ஆர்டர் போட்டிருக்கேன் அப்படின்னு சொன்னேன். அது எல்லாமே வந்து வந்துருச்சு. இப்போ நான் என்னென்ன மெட்டீரியல்லாம் நான் வந்து வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறதான் வந்து காமிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து ஜெல்லி பீட்ஸில் வந்து எல்லோ கலர், ஒயிட் கலர், பிளாக் கலர், பிங்க் கலர், ரெட் கலர் இது வந்து வாங்கியிருக்கேன். ஜெல்லி பீட்ஸில் வந்து நான் இதெல்லாம் வந்து வாங்கியிருக்கேன். ஏற்கனவே கொஞ்சம் கலர் வந்து நம்மக்கிட்ட ஆல்ரெடி இருக்குது. நான் வந்து இல்லாத கலர் மட்டும் வாங்கியிருக்கேன். அடுத்து வந்து கிராக்கிள் பீட்ஸ் தான் வாங்கியிருக்கேன். இதில் வந்து 7 கலர் வந்து வாங்கியிருக்கேன். கிராக்கிள் பீட்ஸ் வந்து கிளாஸ் மாதிரி இருக்கும். அதில் வந்து கிராக் ஆன மாதிரி வந்து அந்த பீட்ஸில் வந்து நமக்கு வெளியில் வந்து பார்க்கும்போது அப்படி தெரியும். இது வந்து நல்லாவே வந்து கஸ்டமருக்கு வந்து இந்த கிராக்கிள் பீட்ஸ் வந்து எல்லாருக்குமே வந்து ரொம்ப பிடிக்கும். அதில் வந்து எனக்கிட்ட எது வந்து அதிகமாக வந்து சேல் ஆகுமோ அந்த கலர்லாம் வந்து நான் சூஸ் பண்ணி வாங்கியிருக்கேன். ஃபஸ்ட்டு நான் ப்ரேஸ்லெட் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது எல்லா கலர்லேயுமே ஒவ்வொன்று வாங்கிட்டேன். இது வந்து பாசி மாதிரி ஒரு இது வரும். இதில் ஒரு லைனில் வந்து 100 பீட்ஸ் வந்து ஒவ்வொரு இதுலேயும் 100 பீட்ஸ் வந்து இருக்கும். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நான் எல்லா கலருமே வாங்கி வச்சுட்டேன். கஸ்டமர் அதுக்கப்புறம் எது வந்து கஸ்டமர் வந்து கேட்குறாங்களோ அதுக்கப்புறம் கேட்காத கலர்லாம் வந்து நான் வாங்குறது கிடையாது. எது வந்து சேல் ஆகுமோ அந்த கலர் மட்டும் தான் வாங்கிக்குவேன். அதே மாதிரி ரொம்பவும் நான் அதிகமாக வாங்கி வச்சுக்க மாட்டேன். கொஞ்சம் கொஞ்சம் மட்டும் வாங்கி வச்சுட்டு அது வந்து சேல் ஆகி கொஞ்சம் பீட்ஸ் கலர் சாம்ஸ்லாம் இருக்கும்போது தான் நான் அடுத்து வந்து ஆர்டர் போடுவேன். ஏன்னா ஸ்டாக் ஆகி நமக்கு வந்து வேஸ்ட் ஆகிடக்கூடாது. அதனால் வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் நான் போட்டு வந்து வச்சுக்குவேன். ரொம்ப அதிகமாகலாம் வச்சுக்க மாட்டேன். அதே மாதிரி நீங்கள் வந்து வீடியோவில் வந்து நிறையா காட்டுறாங்க, நம்ம மட்டும் எப்படி கொஞ்சமாக காட்டுறது, கொஞ்சமாக இது செய்கிறது அப்படின்னு நினச்சி அவசரப்பட்டு எல்லாமே நிறையா வாங்கிடாதீங்க. வந்து பீட்ஸ் வந்து ரா மெட்டீரியலாக விற்கிறவங்க வந்து நிறையா வந்து வச்சு காட்டுவாங்க. நம்ம வந்து ப்ரேஸ்லெட் மட்டும் நம்ம மேக் பண்ணி கொடுக்குறனால நமக்கு தேவையான பீட்ஸ் சாம்ஸ் மட்டும் நம்ம வாங்கிக்கிட்டால் போதும். ஸ்டார்டிங்கில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சம் மட்டும் வாங்கிக்கோங்க. அப்புறம் உங்களுக்கு சேலாக எது உங்ககிட்ட எந்த கலெக்ஷன் அதிகமாக சேல் ஆகுதோ அந்த மெட்டீரியல் பார்த்து நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த ப்ரேஸ்லெட் பிஸ்னஸ்க்கு அடுத்து வந்து நமக்கு சாம்ஸ் வந்து தேவை. எந்த சாம்ஸ்லாம் வந்து இப்போ ட்ரெண்டிங்காக இருக்கோ, கஸ்டமருக்கு வந்து எந்த சாம்ஸ்லாம் பிடிக்குமோ அந்த சாம்ஸ் எல்லாத்துலேயும் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி எல்லா கலர்லேயும் வந்து வாங்கிக்கலாம். என்கிட்ட இருக்க சாம்ஸ் கலெக்ஷன்லாம் வந்து நான் இப்போ உங்கள்கிட்ட வந்து ஒவ்வொரு கலர் வந்து எடுத்து காமிச்சிருக்கேன். இதில் வந்து இப்போ ட்ரெண்டிங்காக வந்து கஸ்டமருக்கு எதெல்லாம் வாங்குகிறாங்களோ அந்த சாம்ஸ் கலெக்ஷன்லாம் இப்போ நான் வந்து வச்சுருக்கேன். அதில் எல்லா கலர்லேயும் ஒவ்வொரு கலர் வந்து நான் வீடியோவில் வந்து காமிச்சிருக்கேன். இன்னும் சில பேர் வந்து நம்மக்கிட்ட வந்து நிறைய வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுறீங்க, ரா மெட்டீரியல் வந்து சேல் பண்ணுறீங்களா, அவங்கள்ட்ட பீட்ஸு சாம்ஸ்லாம் வந்து எனக்கு வந்து கொடுங்கக்கா அப்படின்னு வந்து கேட்குறீங்க. நான் வந்து மெட்டீரியல் வந்து சேல் பண்ணலை, ப்ரேஸ்லெட் மட்டும்தான் நான் வந்து சேல் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கே வந்து மெட்டீரியல் வந்து நானே கொஞ்சம் அதிகமாக தான் காசு கொடுத்து வாங்கிட்டுருக்கேன். கொஞ்சம் கம்மியாக வந்து எங்கே கிடைக்கும் அப்படின்னு வந்து விசாரிச்சிட்ருக்கேன். கொஞ்சம் கம்மியாக எனக்கு வந்து கிடைக்கும் போது கண்டிப்பாக வந்து நான் மெட்டீரியல் வந்து நான் சேல் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ அதுக்கு ஒரு வீடியோ வந்து நான் போடுறேன். கண்டிப்பாக வந்து மெட்டீரியல் வந்து சேல் பண்ணுற மாதிரி இருந்தால் நான் வந்து வீடியோவில் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ என்கிட்ட இருக்க சாம்ஸ் கலெக்ஷன்லாம் வந்து இந்த கலெக்ஷன் தான். பட்டர்ஃப்ளை சாம்ஸ்லேயே வந்து நம்மக்கிட்ட 2 வெரைட்டி இருக்குது. இந்த பெரிய பட்டர்ஃப்ளை சாம்ஸ் வந்து நம்ம செயின் மேக் பண்ணுறதுக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து நம்மக்கிட்ட ஃப்ளவர் சாம்ஸ் வந்து இருக்குது. அடுத்து வந்து ஹார்ட் சாமில் இந்த வெரைட்டிலாம் நம்மக்கிட்ட வந்து அவைலபிளாக இருக்குது. இருக்க கலர்ஸ் வந்து நான் உங்ககிட்ட காமிக்கிறேன். இதில் வந்து நம்மக்கிட்ட 3 ஹார்ட் வந்து ப்ரேஸ்லெட் வந்து 3 விதமாக வந்து இருக்குது.
அடுத்து வந்து நம்மக்கிட்ட இருக்கிறது வந்து இந்த லீஃப் சார்ம்ஸ் தான். இதில் வந்து 4 கலர் வந்து இருக்குது. இது வந்து செம்மையாக இருக்கும். இது பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ வந்து ட்ரெண்டிங்காக இருக்கிறது இந்த லீஃப் சார்ம்ஸ் தான். இதில் வந்து ரேட் வந்து இந்த சார்ம்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அடுத்து வந்து இந்த பாண்டா சாம் தான். இந்த பாண்டா ஃபேஸ் மட்டும் இருக்க மாதிரி இருக்குது. அடுத்து குட்டி பாண்டா, அடுத்து வந்து பாண்டா வந்து கலரில் வந்து நம்மக்கிட்ட 3 கலர் வந்து இப்போதைக்கு நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. நம்மக்கிட்ட இந்த பாண்டா வந்து நம்ம செயினில் போகிற மாதிரியும் நம்ம வந்து வச்சுருக்கோம். இதை வந்து நம்ம செயின்லேயும் நம்ம மேக் பண்ணி இதை வந்து கஸ்டமருக்கு வந்து நம்ம செயின் கேட்குறவங்களுக்கு மேட்சாக வந்து கேட்குறவங்களுக்கு ப்ரேஸ்லைட்லேயே நம்ம செயின்லேயே வந்து மேக் பண்ணி நம்ம வந்து கொடுத்துருவோம். பாண்டா கலர்லாம் நிறைய வெரைட்டி இருந்துச்சு. அதெல்லாம் சேல் ஆயிடுச்சு. இப்போதைக்கு இருக்கிறது இந்த கலர் மட்டும்தான் இருக்குது. அடுத்து வந்து ஹலோ கிட்டி சாம்ஸ் வந்து இருக்குது. இதில் வந்து 4 கலர் வந்து இருக்குது. நம்மக்கிட்ட ரெட் கலர், பிங்க் கலர், பர்பிள் கலர், அடுத்து எல்லோ கலர். இந்த 4 கலர் வந்து நம்மக்கிட்ட இருக்குது. அடுத்து வந்து நம்மக்கிட்ட இருக்க சாம்ஸ்லாம் நான் வந்து உங்கள்கிட்ட காமிக்கிறேன் பாருங்கள். எல்லாத்துலேயும் வந்து ஒவ்வொரு கலர் வந்து இருக்குது. இந்த கலர்லாம் நம்மக்கிட்ட வந்து டால்ஃபின், அடுத்து டக்கு, இந்த மாதிரி கேட்டு, அடுத்து கேட்லேயே வந்து 2 கலர் இருக்குது. ஒன்று வந்து பிளாக் அண்ட் ஒயிட் இருக்குது. அடுத்து வந்து ஃப்ளவரு, அடுத்து யூனிகார்ன், இந்த மாதிரி சாம்ஸ்லாம் நம்மக்கிட்ட வந்து இப்போதைக்கு இருக்குது. இப்போதைக்கு என்கிட்ட இருக்க சாம்ஸ் கலெக்ஷன்லாம் வந்து நான் உங்ககிட்ட காமிச்சிருக்கேன். இன்னும் வந்து நல்ல நல்ல டிசைன்லாம் வந்து நம்மக்கிட்ட வந்து வாங்கணும் அப்படின்னு சொல்லி நான் வந்து கொஞ்சம் ரேட் வந்து எங்கே கம்மியாக கிடைக்கும் அப்படின்னு வந்து பார்த்துட்ருக்கேன். நீங்களும் வந்து இந்த மெட்டீரியல்லாம் வாங்கும்போது நல்லா வந்து நிறைய இடங்கள் வந்து சர்ச் பண்ணி பார்த்து எந்த இடத்துல வந்து கம்மியாக கிடைக்கும் அப்படின்னு பார்த்து நீங்கள் வந்து இந்த மெட்டீரியல்லாம் வாங்குங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து ஒரு அமௌண்ட் வந்து கரெக்டாக வந்து வச்சு நீங்கள் வந்து சேல் பண்ண முடியும். அப்போ தான் உங்களுக்கு ஏதாச்சும் வந்து கிடைக்கும். நீங்கள் வந்து அதிகமாக மெட்டீரியல் வாங்கிட்டு ரொம்ப அதிகமாக வச்சாலும் கஸ்டமர் வந்து வாங்க மாட்டாங்க. அதனால நீங்கள் வந்து மெட்டீரியல் வந்து எங்கே முதல்ல கம்மியாக கிடைக்கும்னு நிறைய பேர் வந்து பாருங்கள். பார்த்துட்டு வந்து உங்களுக்கு வந்து எது வந்து கம்மியாக இருக்கோ அந்த இடத்துல பார்த்து நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க. நம்மக்கிட்ட வந்து எங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறீங்க. நான் கரெக்டாக வந்து ஒரு இடம்னு கிடையாது, நிறைய இடத்துல வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணிகிட்ருக்கேன். கரெக்டாக எந்த இடத்துல வந்து கம்மியாக வந்து ரேட் கம்மியாக இருக்கோ கண்டிப்பாக நான் வந்து வீடியோவில் வந்து சொல்கிறேன். இப்போ நம்ம சாம்ஸ் பீட்ஸ் கலெக்ஷன் வந்து பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து நமக்கு வந்து இந்த பிஸ்னஸ்க்கு தேவை வந்து கண்டிப்பாக வந்து எலாஸ்டிக் தேவை. எலாஸ்டிக்லேயே வந்து 0.8 வந்து எலாஸ்டிக் வாங்கிக்கோங்க. ஒரு சிஸ்டர் வந்து நம்மக்கிட்ட கேட்டிருந்தாங்க எந்த எலாஸ்டிக் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. 0.8 வந்து நல்லாயிருக்கும். அடுத்து வந்து 0.7ம் நல்லாயிருக்கும். இது 2 மெட்டீரியல் தவிர அதுக்கு வந்து கம்மியாக வந்து வாங்கிடாதீங்க. அது வந்து ஸ்ட்ராங்காக இருக்காது. வந்து நமக்கு கட்டும் போதே அந்துட்டு வந்துடும். ஸோ வந்து அது வந்து ஸ்ட்ராங்காக இருக்காது. 0.7 0.8 வந்து நம்ம இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து நம்ம கவர். அடுத்து வந்து நம்ம வந்து எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்கிறது சுகர் பீட்ஸ். இது வந்து நம்ம கிளாஸ் பீட்ஸில் வந்து இடையில இந்த சுகர் பீட்ஸ் வந்து போட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம வந்து இந்த சுகர் பீட்ஸில் வந்து நம்ம வாங்கிக்கலாம். வந்து இந்த எலாஸ்டிக் வந்து இந்த சுகர் பீட்ஸ் எலாஸ்டிக்லாம் வந்து நீங்கள் மீஷோவில் ஆர்டர் பண்ணிக்கலாம். அதுலேயே வந்து கம்மியாக இருக்குது. நீங்கள் வந்து காம்போ அதை வந்து நீங்கள் ஆர்டர் போட்டிங்கன்னா கம்மியாக வரும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து ஆர்டர் போட்டு வச்சுக்கலாம். மீஷோவில் வந்து இந்த எலாஸ்டிக் சுகர் பீட்ஸ்லாம் வந்து வாங்கிக்கலாம். நம்மக்கிட்ட இருக்க மெட்டீரியல்லாம் நம்ம வந்து பாக்ஸில் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். என்கிட்ட ஏற்கனவே இருக்குது. அதில் வந்து நம்ம இல்லாததெல்லாம் நம்ம வந்து ஃபுல் பண்ணி வச்சுக்கலாம். எலாஸ்டிக் சுகர் பீட்ஸ் இந்த மாதிரி ஐட்டம் ஜம்ப்ரிங் இதெல்லாம் வந்து நீங்கள் மீஷோவில் வந்து வாங்கினீங்கன்னா கம்மியாக இருக்கும். கவர்லாம் கூட நீங்கள் மீஷோலேயே வந்து வாங்கிக்கலாம். மற்ற இந்த பீட்ஸு இந்த சாம்ஸ்லாம் வந்து அதிகமாக இருக்குது. எல்லாத்துலேயுமே அதிகமாக இருக்குது. ஃப்ளிப்கார்ட், மீஷோ எல்லாத்துலேயுமே நானும் செக் பண்ணி பார்த்துட்டேன். ரேட் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. ஸோ அது மட்டும் கொஞ்சம் பார்த்து வந்து வாங்கணும். வந்து யூடியூப்பில் வந்து இந்த மெட்டீரியல்லாம் சேல் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவங்கள்ட்டலாம் நீங்கள் பார்த்து நீங்கள் வந்து அது யார்கிட்ட வந்து கம்மியாக இருக்கோ அதை வந்து நீங்கள் பார்த்து நீங்கள் வந்து இந்த மெட்டீரியல் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த மாதிரி பாக்ஸ் வந்து என்கிட்ட நான் அந்த சின்ன சின்ன பாக்ஸ்லாம் வந்து வச்சுருக்கேன். அதில் தான் வந்து நான் அந்த திங்ஸ்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுக்குவேன். இப்போ நான் வந்து என்கிட்ட இருக்க பீட்ஸ் வந்து இதில் எல்லாத்தையும் வந்து நான் போட்டு ஃபுல் பண்ணிட்டேன். நம்ம இந்த பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு தேவையான பொருள் வந்து நம்ம சொல்லியாச்சு. இதில் பெரிய டவுட் வந்து நிறைய பேருக்கு இருக்குது. இந்த கவர் சைஸ் வந்து எப்படி கேட்டு வாங்குறது அப்படின்னா, நான் வந்து இந்த கவர் வந்து எப்படி வாங்கிக்குவேன்னா, நான் மீஷோவில் தான் ஆர்டர் போட்டு வாங்கிக்குவேன். கிட்டே 3 விதமான கவர் வந்து இருக்கும். ஒன்று வந்து பெரிய கவர், அடுத்து வந்து கரெக்டான ஒரு பிரேஸ்லெட் வந்து போடுற மாதிரி ஒரு கவர் இருக்கும். அதுக்கு குட்டி கவர் வந்து ஒன்று வச்சுருக்கேன். அது வந்து இந்த செயின் இதெல்லாம் ஹியரிங்லாம் போடுறதுக்கு ஒரு குட்டி கவர் ஒன்று வச்சுருக்கேன். இதில் வந்து நம்ம இந்த பெரிய பேக்கில் வந்து 4x4 வரும். அந்த பேக்கில் வந்து நம்ம 2-3 பிரேஸ்லெட் வந்து ஆர்டர் போட்டாங்கன்னா ஒரே கவரில் நம்ம போட்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த கவர் வந்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு பிரேஸ்லெட் மட்டும் நீங்கள் போடுறதுக்கு கரெக்டான சைஸ் வந்து கவர் வந்து
3x4 இன்ச்சு வந்து நீங்கள் வந்து கவர் சைஸ் வந்து மீஷோவில் வந்து வரும். அதை ஆர்டர் போட்டிங்கன்னா கரெக்டாக வந்து உங்களுக்கு ஒரு பிரேஸ்லெட் போடுறதுக்கு கரெக்டான அளவாக இருக்கும். நீங்கள் வந்து அதில் போட்டு வாங்கிக்கலாம். ஒரு பேக்கெட்டில் 100 கவர் வந்து இருக்கும். ஸோ கம்மி ரேட்லேயே இருக்கும். நீங்கள் அதை வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். அடுத்து வந்து நமக்கு இந்த பிரேஸ்லெட் பிஸ்னஸ்க்கு இந்த ஜம்ப் ரிங் ரொம்பவே அவசியம். நம்ம பிரேஸ்லெட்டில் மேக் பண்ணி இந்த சார்ம்ஸ் போடுறதுக்கு இந்த ஜம்ப் ரிங் வந்து நமக்கு தேவை. இந்த ஜம்ப் ரிங்கில் 2 விதமான ஜம்ப் ரிங் வந்து இருக்குது. இதில் வந்து பெருசாகவும் இருக்கும், ஒன்று வந்து சின்னதாகவும் இருக்கும். நம்ம வந்து செயினுக்கு போடுறது வந்து பெருசாக இருக்கும். நம்ம பிரேஸ்லெட்டுக்கு வந்து போடுறது குட்டியாக வந்து இருக்கும். அதை நம்ம வந்து பார்த்து வந்து நம்ம சூஸ் பண்ணி வாங்கிக்கணும். அடுத்து வந்து நீங்கள் கொஞ்சம் டிசைனாக வந்து நீங்கள் வந்து பிரேஸ்லெட்லாம் மேக் பண்ணி கொடுக்குறீங்க அப்படின்னா இந்த சுகர் பீட்ஸ் வந்து ரொம்பவே அவசியம் தேவைப்படும். இந்த கிளாஸ் பீட்ஸ்லாம் நம்ம வந்து செய்கிறதுக்கு பிரேஸ்லெட்டுக்கு வந்து இது வந்து தேவைப்படும். அடுத்து இந்த கோல்டு ஸ்டோன் பீசஸ் வந்து நமக்கு தேவைப்படும். இதிலே வந்து 2 கலர் வந்து இருக்கும். ஒன்று வந்து சில்வர் கலர், அடுத்து வந்து கோல்டு கலரில் வந்து இருக்கும். இப்போ என்கிட்ட இருக்கிறது கோல்டு கலர் மட்டும்தான் இருக்குது. நீங்கள் மீஷோலேயே ஆர்டர் பண்ணிக்கலாம். இதுவும் கம்மியாக கிடைக்கும். பேக்கெட்டில் வந்து நமக்கு 100 கிராம் 50 கிராம் இந்த மாதிரி வந்து நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. அது நம்ம மீஷோவில் வந்து நம்ம ஆர்டர் போட்டுக்கலாம். இப்போ நம்ம பிரேஸ்லெட் பிஸ்னஸ்க்கு ஸ்டார்டிங்கில் என்னென்ன வாங்கணுங்கிறத பார்த்தாச்சு. இந்த மெட்டீரியல்லாம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வாங்கினா போதும். இதை வச்சே நீங்கள் வந்து சூப்பராக வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்டார்டிங்கில் இதை வச்சு நீங்கள் சேல் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். நல்லா உங்களுக்கு ரன் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து எல்லா ப்ராடக்ட்டும் வந்து நீங்கள் அடுத்தடுத்து வாங்கிக்கலாம். ஸ்டார்டிங்கில் இந்த பொருள்லாம் நீங்கள் வாங்கினா போதும். நெக்ஸ்ட்டு நம்ம எல்லாமே வாங்கியாச்சு. அதை அப்படியே வச்சுருந்தா எப்படி சேல் ஆகும்? ஃபஸ்ட்டு நம்ம எல்லா மெட்டீரியலும் எல்லா கலரில் உங்களுக்கு தெரிஞ்ச டிசைனில் வந்து ஒவ்வொரு டிசைன் வந்து நீங்கள் சாம்பிளுக்கு பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா கஸ்டமர் வந்து நீங்கள் வந்து கேட்டாங்கன்னா வந்து உங்ககிட்ட இருக்க பிரேஸ்லெட் டிசைனை காட்டுங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. நேர்லையாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் வாட்ஸ்அப்லையாக இருக்கட்டும். அதை வந்து நீங்கள் செஞ்சு நீங்கள் வந்து அது ஒரு நல்ல ஒரு ஃபோட்டோவாக எடுத்து வச்சுக்கிட்டா தான் கஸ்டமர்கிட்ட வந்து நீங்கள் காட்ட முடியும். எல்லா டிசைனிங்லையும் உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா டிசைன்லேயும் வந்து நீங்கள் ஒவ்வொரு பீஸ் வந்து செஞ்சு வச்சுக்கோங்க. ஏற்கனவே நான் வாங்கியிருந்த பிரேஸ்லெட்லாம் வந்து நான் ஒவ்வொரு மெட்டீரியல் வந்து செஞ்சு நான் வந்து அந்த மாடல்லாம் வந்து ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நான் இன்றைக்கி வாங்கின வந்து நான் உங்கள்கிட்ட காமிச்ச மெட்டீரியல்லாம் வந்து நான் இந்த கலெக்ஷன்லாம் இப்போ வந்து நான் ரெடி பண்ணேன். இதெல்லாம் வந்து நான் வந்து கஸ்டமருக்கு வந்து பிடிக்கிற மாதிரி இதை வந்து நான் ஒரு ப்ளேஸில் வச்சு ஃபோட்டோ எடுத்து நான் வந்து வச்சுக்குவேன். கஸ்டமர் நம்மக்கிட்ட என்னென்ன கலெக்ஷன்லாம் இருக்குது அப்படின்னு கேட்கும்போது இந்த பிக்சர்ஸ்லாம் வந்து நான் அனுப்பிச்சி விடுவேன். அவங்களுக்கு தேவையானதை அவங்க சூஸ் பண்ணி வாங்கிக்குவாங்க. அதனால் நம்ம கஸ்டமருக்கு காட்டுறதுக்கு நம்ம வந்து எல்லா பிரேஸ்லெட் டிசைன்லேயும் நம்ம ஒவ்வொன்று வந்து நம்ம மேக் பண்ணி சாம்பிளுக்கு வச்சுக்கணும். அப்போ தான் கஸ்டமர் வந்து நம்மக்கிட்ட வந்து கலெக்ஷன் என்னென்ன கலெக்ஷன்லாம் உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னு கேட்கும்போது நம்ம வந்து காமிக்க முடியும். இப்போ இந்த வீடியோவில் ஒரு சில டவுட்ஸ் வந்து நம்மக்கிட்ட கேட்டதை வந்து நம்ம வந்து கிளியர் பண்ணியிருக்கோம். ஸோ மற்ற டவுட்ஸ்லாம் வந்து அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம வந்து கிளியர் பண்ணிக்கலாம். நான் வந்து தனித்தனியாக மெசேஜ் அவங்களுக்கு பண்ணிடுவேன். இருந்தாலும் வந்து எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த டவுட்ஸ் வந்து நிறைய பேருக்கு இருக்கலாம். ஸோ நம்மளால வந்து அவங்களுக்கு கிளியர் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ வந்து நான் ரெடி பண்ணேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை ஒரு லைக் பண்ணிக்கோங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.